வணக்கம். மகா சிவராத்திரின்னு சொன்னாலே அது ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த இரவு. ஆனா அந்த சக்தியோட நாம எப்படி முழுசா கனெக்ட் ஆகுறது அதுதான் கேள்வி. இந்த வழிகாட்டியில இந்த புனிதமான விரதத்தை எப்படி அனுசரிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும். வாங்க இதோட அர்த்தத்துல ஒன்னா மூழ்குவோம். இந்த ஒரு வரி சிவராத்திரியோட மொத்த சாராம்சத்தையும் நமக்கு புரிய வைக்குது. யோசிச்சு பாருங்க, தேவர்களுக்கே அகங்காரம் ஒரு பெரிய போராட்டமா இருக்குன்னா சாதாரண மனுஷங்களான நமக்கு அது எவ்வளோ பெரிய சவாலா இருக்கும். இந்த ஒரு ராத்திரி நம்மளோட பெருமை, நம்ம ஈகோ, நம்ம அடையாளம்னு எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு அந்த தெய்வீக அருளை பெற ஒரு சான்ஸ் கொடுக்குது. இதுதான் சிவராத்திரி பயணத்தோட உண்மையான ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, இந்த முழு விரதத்தையும் நாம 5 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல சிவராத்திரியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த பெரிய ராத்திரிக்கு நாம எப்படி தயாராகணும், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான அந்த 4 ஜாம பூஜைகள், அடுத்து கோயில்ல நாம கடைபிடிக்க வேண்டிய விதிகள் என்ன, வீட்ல இருந்தா என்ன பண்ணலான்னு பாப்போம். கடைசியா இந்த விரதத்தை எப்படி சரியா முடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது சடங்குகள், பூஜைகள் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ராத்திரி ஏன் இவ்ளோ ஸ்பெஷல், ஏன் இது இவ்ளோ புனிதமானதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஏங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதான் நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் கிடைக்கும் இல்லையா? மகா சிவராத்திரினா வெறும் பட்டினியா இருக்கிறது மட்டும் கிடையாது. அதுக்கும் மேல இது நம்ம ஈகோவை குறைச்சு மனச அடக்கமா வச்சுக்க பிராக்டிஸ் பண்ற ஒரு நேரம். அந்த தெய்வீக அருளை பெறதுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டைம். இந்த ராத்திரியில நாம உண்மையா மனசார செய்யற வழிபாடு நம்மளோட பழைய கர்ம வினைகளை எல்லாம் நீக்கி நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்தும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அதுதான் இதோட மையக்கரு. ஓகே, இது ஒரு சாதாரண ராத்திரி இல்ல. நம்ம முழு கவனமும் தேவைப்படுற ஒரு ஆன்மீக அனுபவம். அப்போ இதுக்கு நல்ல தயாரிப்பு வேணும் இல்லையா? வரப்போற இந்த புனிதமான ராத்திரிக்கே நம்ம உடம்பையும் மனசையும் எப்படி தயார் பண்றது? வாங்க, சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த தயாரிப்பு சிவராத்திரி அன்னைக்கு காலையில இல்ல, அதுக்கு முந்தின நாளே ஆரம்பிக்குது. உடம்ப கட்டுப்படுத்துறதுல ஆரம்பிச்சு நம்ம பூஜை பண்ற இடத்த சுத்தப்படுத்துறது வரைக்கும் இந்த 5 ஸ்டெப்ஸும் எதுக்குன்னா நம்ம கவனத்தை மெதுவா வெளி உலகத்திலிருந்து உள்ளுக்குள்ள திருப்பறதுக்கு தான். இது ராத்திரி முழுக்க நாம செய்ய போற பூஜைக்கு ஒரு சரியான மனநிலைய நமக்கு கொடுக்கும். இப்போ நாம இந்த விரதத்தோட இதய பகுதிக்கே வந்துட்டோம். இந்த சிவராத்திரிங்கிறது ராத்திரி முழுக்க ஒரே மாதிரி போற விஷயம் கிடையாது. அது ஜாமங்கள்னு சொல்லப்படுற 4 தனித்தனி புனிதமான நேரங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஜாமத்துக்கும் அதுக்கே உரிய ஒரு தனி சக்தி, ஒரு தனி வழிபாட்டு முறை இருக்கு. இதுதான் இந்த ராத்திரிக்கான நம்மளோட டைம்லைன். சாயங்காலம் ஆரம்பிக்கிற இந்த வழிபாடு விடியற வரைக்கும் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து நடக்கும். இந்த 4 ஜாமத்துல ஒவ்வொன்னும் ராத்திரியோட ஒவ்வொரு கட்டத்தை குறிக்குது. நாம அடுத்து பார்க்க போற மாதிரி ஒவ்வொரு ஜாமத்திலையும் செய்யற பூஜைகளும் சடங்குகளும் கூட மாறிக்கிட்டே இருக்கும். சரி, முதல் ஜாமம் இதோட தான் ராத்திரி ஆரம்பிக்குது. இங்க அபிஷேகத்துக்கு, அதாவது சிவனுக்கு செய்யற புனித நீராடலுக்கு முக்கியமான பொருள் பஞ்சகவ்யம். பசுமாட்டுல இருந்து கிடைக்கிற இந்த 5 பொருட்களும் ரொம்ப தூய்மையானதுன்னு ஒரு நம்பிக்கை. வரப்போற பூஜைகளுக்கு ஒரு சுத்தமான புனிதமான ஃபவுண்டேஷனை இது அமைச்சு கொடுக்குது. அடுத்து நம்ம 2வது ஜாமத்துக்குள்ள நுழையும் போது படைக்கிற பொருட்களும் மாறுது. இப்போ அபிஷேகம் பஞ்சாமிர்தால செய்யப்படுது. அதாவது பால், தயிர், தேன், சக்கரை, நெய்யின்னு 5 அமிர்தங்களை வச்சு. இந்த மாற்றம் எதை குறிக்குதுன்னா வெறும் தூய்மைப்படுத்துறதுல இருந்து ஊட்டம் அளிக்கிற ஒரு நிலைக்கு போறத குறிக்குது. இது பக்தியோட ஒரு இனிமையான வளமான ஒரு வடிவம். இப்போ ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த ராத்திரியோட ஆன்மீக உச்சக்கட்டமே இந்த 3வது ஜாமந்தான். சொல்லப்போனா இதுதான் பீக் அவர். ஒருத்தர் எவ்ளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, இந்த நேரத்துல சிவனை மனசார வழிபட்டா மன்னிப்பும் அருளும் நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அவ்ளோ மகத்துவம் வாய்ந்த நேரம் இது. இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த நேரத்துல நாம படைக்கிற பொருள்களும் ரொம்ப ஸ்பெஷலா மாறுது. அபிஷேகம் சுத்தமான தேனால செய்யப்படுது. இது அந்த பேரின்பத்தோட இனிப்பு குறிக்குது. அப்புறம் அர்ச்சனைக்கு சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடிச்ச புனிதமான மூவிலை வில்வம் பயன்படுத்தப்படுது. இந்த கட்டத்துல செய்யற ஒவ்வொரு சடங்குமே அந்த ஆழமான ஆன்மீக தொடர்பை அடைறதுக்கு தான். விடியல் நெருங்க நெருங்க நாம 4வது, அதாவது கடைசி ஜாமத்துக்குள்ள வரோம். இப்போ அபிஷேகம் கரும்புச்சாறுக்கு மாறுது. இதை எதை காட்டுதுன்னா நம்ம பக்திக்கு கிடைக்க போற இனிமையான பலன்களை குறிக்குது. இந்த கடைசி பூஜை
புது நாள் பிறக்கிறத வரவேற்கிற மாதிரியும் ராத்திரி முழுக்க நாம இருந்த கண்விழிப்ப வெற்றிகரமா முடிக்கிறதையும் குறிக்குது. நீங்க வீட்ல விரதம் இருந்தாலும் சரி, இல்ல கோயில்ல மத்த பக்தர்களோட சேர்ந்து இந்த ராத்திரியை கழிச்சாலும் சரி, மரியாதை ரொம்ப முக்கியம். இப்போ கோயில்ல கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான ஒழுக்க முறைகளையும் ராத்திரி முழுக்க முழிச்சிருக்க சில நல்ல வழிகளையும் பார்க்கலாம். கோயிலுங்கிறது தெய்வீக சக்தி நிறைஞ்ச ஒரு இடம். அதனால இந்த எளிய விதிகள் எல்லாம் வெறும் சம்பிரதாயத்துக்காக இல்ல. இது மத்தவங்களுக்கும் மரியாதை கொடுத்து அந்த இடத்தோட புனிதத்தை நம்ம காப்பாத்துறதுக்கான ஒரு வழிமுறை. சொல்லப்போனா இதையெல்லாம் சரியா கடைபிடிக்கிறதே ஒரு விதமான பக்தி தான். முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்விழிப்புங்கிறது சும்மா தூங்காம இருக்கிறது மட்டும் இல்ல, உணர்வு பூர்வமா மனசால இறைவனோட இணைஞ்சிருக்கிறது. அதாவது படம் பார்க்கறது, கேம்ஸ் விளையாடுறது மாதிரி நம்ம கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களை விட்டுட்டு பக்தி பாடல்களை கேட்கறது, மந்திரம் சொல்றதுன்னா நம்ம மனசை உயர்த்துற விஷயங்கள்ல ஈடுபடணும். உண்மையான சேலஞ்சே உடம்பால மட்டும் இல்ல, ஆன்மாவாலையும் விழுத்திருப்பது தான். ராத்திரி முழுக்க இவ்வளவு அர்ப்பணிப்போட விரதம் இருந்தாச்சு. விடியல் வந்ததும் கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். விரதத்தை எப்படி முடிக்கிறது? நம்ம விரதத்தை எப்படி ஆரம்பிச்சோமோ அதே அளவுக்கு அதை எப்படி சரியா முடிக்கிறோங்கிறதுலயும் அர்த்தம் இருக்கு. வாங்க அதுக்கான ஸ்டெப்ஸ பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. இந்த விரதம் நாம எதையாவது பெறறதுல முடியல, மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல முடியுது. அன்னதானம், அதாவது பசியில இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு படி. நாம சாப்பிட்றதுக்கு முன்னாடி மத்தவங்களுக்கு கொடுக்கறது மூலமா ராத்திரி முழுக்க நம்ம கடைப்பிடிச்ச அந்த பணிவையும் சேவையையும் அடுத்த நாளுக்கும் கொண்டு போறோம். இந்த எல்லாத்தையும் சரியான நேரத்துக்குள்ள முடிக்கிறது விரதத்தோட முழு பலனையும் நமக்கு கொடுக்கும். சரி, கடைசியா ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் சத்தம், கவனச்சிதறல்கள்னு இருக்கிற இந்த உலகத்துல ஒரே ஒரு ராத்திரி அமைதியா பக்தியோட இருக்கிறது நமக்கு நம்மள பத்தி என்ன கத்துக் கொடுக்க முடியும்? சுத்தி இருக்கிற குழப்பங்கள்ல இருந்து விலகி நமக்குள்ள இருக்கிற மௌனத்தை கவனிச்சா என்ன நடக்கும்? ஒருவேளை அதுதான் சிவராத்திரியோட உண்மையான கண்டுபிடிப்பா கூட இருக்கலாம்.